ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, இந்த நாளில் இறை வார்த்தையின் ஒளியில், அன்னையின் வழியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து நமது வாழ்க்கைக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை தர ஆவியானவர் துணை செய்கின்றார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே, நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர் என்று இயேசு உரைக்கின்றார். இந்த இறை வார்த்தையை அன்னை மரியாவோடு இணைத்து சிந்தித்தோம் என்றால் நமக்கு உண்மைகளை தூய ஆவியானவர் கற்றுத் தருகின்றார். மூவொரு இறைவனுடைய அரசாட்சியில் அன்னை மரியாள் தன் வாழ்க்கையும் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் முழுமையாக அர்ப்பணித்தார். இறை தந்தையினுடைய மகளாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகவும் ஆவியானவருடைய மணவாட்டியாகவும் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். இறை தந்தையினுடைய இறையாட்சி உண்பதிலும் குடிப்பதிலும் அல்ல, தூய ஆவி விளைவிக்கும் நீதி, உண்மை, நேர்மையில் நிலைத்திருக்கிறது என்ற இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப அன்னை மரியாள் இறை தந்தையினுடைய இறையாட்சியில், இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சியில் ஆளுகை செய்கின்ற அதிபராக இருக்கின்ற ஆவியானவரில் தன் வாழ்வை கரைத்துக் கொள்கின்றார், ஒளியாக திகழ்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, என்னை கொண்டிருப்போ வாழ்வுக்கு ஒளிகாட்டும் வழியை கொண்டிருப்பா என்று வெளிப்படுத்துகின்றார். இயேசுவை தன்னகத்திலே கொண்டிருந்தார், இன்று ஒளியாக திகழ்கின்றார். தந்தையினுடைய அரசாட்சியில் கதிரவனைப் போல இருக்கின்றார். எனவேதான் திருவெளிப்பாடு 12:1 பெண் ஒருவர் காணப்பட்டார், கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், தலையில் 12 விண்மீன்களை சூட்டி இருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அன்னை மரியாள் இன்றும் விண்ணக மன்னக அரசியாக தந்தையின் அரசாட்சியிலே, இயேசுவினுடைய அரசபையிலே ஆளுகை செய்கின்ற அதிபராக இருக்கின்ற ஆவியானவருடைய வழிநடத்தலை தன்னை கதிரவனாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே அன்னையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், அன்னையின் புகழை பாடினோம் என்றால், அன்னையினுடைய ஆலயங்களுக்கு நாடி சென்றோம் என்றால், கண்டிப்பாக நம்முடைய இருள் சூழ்ந்த நேரங்கள் ஒளியாக மாறும் என்ற விசுவாசத்திலே ஆளப்படுவோம். இன்றைய ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப கருத்தாக, அன்னைக்கு எதிராக போர் புரிகின்ற அழகையினுடைய வார்த்தைகளும் சிந்தனைகளும் செயல்களும் அன்னையினுடைய புகழ் பாடலால் மகிமையாக விளங்க, கதிரவனாக ஒளி வீச, அன்னை மரியாள் எதிராக செயல்படுகின்ற உள்ளங்களை அன்னை மரியாள் தொட வேண்டும் என்று சொல்லி, ஆவியானவர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி, இரக்கத்தின் ஆண்டவர் தன்னுடைய இதய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அன்னையின் வழியில் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அன்னையே வாழ்க, இயேசுவே ஆண்டவர்.